வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசர் அருள் தந்தை வேதாத்திரை மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 24/4/2024 புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: அறிவின் வளர்ச்சி படிப்படியாக உயர்ந்து இயற்கை நிலையோடு அறிவை கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: அறிவதனை கருவினிலை இணைத்துதவ மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவதன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெறும் பழிச்செயல்கள் விளைய வழியது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும்பிறவி தொடர் என்று ஒரு பாடல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிருடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று சாமிஜி இந்த 2 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. சாமி வாழ்க்கை தத்துவம் 12 கொடுத்திருக்கிறாங்க. அதுல தேவைகள் 3, காப்புகள் 3, இரு மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் பொதுவானது என்றும், அறநெறிகள் 3, அறிவுநிலை படிகள் 3 என்று சுவாமிஜி நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. பழக்க வழி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விளக்கங்களை நல்லா உள்வாங்கி நாம முழுமை பெறணும் என்பதுதான் அறிவுநிலை உயர்வு படிகள். நாம உணர்ச்சி நிலை வாழ்க்கையாக வாழக்கூடாது என்பதற்காக தான் உண்மை உணர்ந்த மகான்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஒரு குழந்தை உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து தன்னுடைய 14 வயது வரலும் ஆண்களும் பருவமடைகிற வரலும் பெண்களும் அந்த பக்தி மார்க்கத்துல பயபக்தியோடு ஈடுபாடோடு அவங்க இருக்கும்போதுதான் அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில இருந்து அமைதி நிலையான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க மாற முடியும் என்பதை உணர்ந்த உண்மை உணர்ந்த மகான்கள் தான் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த 7 விதமான சம்பத்துக்கள் 16 அடிப்படை காரணங்களாக உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடற்வொழிவு, சுகம், செல்வம் என்ற இந்த 7 சம்பத்துக்கள் 16 அடிப்படை காரணங்களால குறைநிறைகள் இருப்பதை நிறைவு செய்வதற்காக பக்தி மார்க்கத்தை தோற்றுவிட்டாங்க. அப்போ அந்த பருவமடைந்த பெண்ணும் 14 வயது நிரம்பிய ஆண்களும் அந்த பக்தி மார்க்கத்திலிருந்து உயர்வு அடைந்து உயர்வு நிலையான அறிவு நிலை உயர்வு படிகளான அந்த அகத்தவம், உயிர்நல பயிற்சி, தற்சோதனை என்ற அளவுல தன்னை உயர்த்தி கொள்ளணும். உடலுக்கான உடற்பயிற்சி சிறு வயதுல செய்து வரும்போது அந்த உடல் முழுமையான வளர்ச்சி பெறும். அதோடு இல்லாம நல்ல உடல் நலத்தோடு நம்ம வாழலாம். அப்போ உணர்ச்சி நிலைன்னா என்ன? நாம இந்த உடலையே நான் என்று எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த கீழ்நோக்கு நிலை உணர்ச்சி நிலை. அப்போ நம்முடைய ஃப்ரீக்வன்சியானது 14 20 தாண்டு அது சினவப்பட்ட நிலை. 40 தொடும்போது நம் உடல்ல இருந்து உயிர்ச்சிகள் அவ்வப்போது வெளியேறிக்கொண்டே இருக்கும். அப்போ இதை உணர்ந்த சாமிஜி நமக்கு எளிய முறையிலான உடற்பயிற்சியையும் காயக்கல்ப பயிற்சியையும் தியான பயிற்சியையும் அகத்தாய்வு என்ற தற்சோதனை பயிற்சியையும் நமக்கு மனவளக்கலை மூலமாக உலகம் முழுவதும் நாம சாமிஜி பயிற்சிகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். சாமிஜி நமக்கு இறைநிலை இணைப்புல இருந்து இதை கொடுத்திருக்கிறாங்க. நாம படிப்படியாக உயர்ந்து நம்ம இறைநிலையோடு 2 கலக்கணும். அப்போ புருவ மத்தி, நம்முடைய தலை உச்சி, இறைநிலை இணைப்பு, இந்த நிலைகள்ல நாம வாழக்கூடியதுதான் தியான வாழ்க்கை. அப்ப அந்த தியான வாழ்க்கையில ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம மௌன நிலையிலிருந்து தற்சோதனையோடு வாழ்ந்து நாம நம்ம முழுமைப்படுத்தி கொண்டு நாம இறைநிலையோடு 2 கலக்க விட்டு நாம புருவ மத்தியில அறிவு மையத்துல நம்முடைய குண்டலினி சக்தியை வைக்கும்போது இந்த புலன்களுக்கு அடக்கம், உறுதி, நுட்பம், சக்தி, செயல்திறன் கிடைக்கும். அளவு முறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம், அளவு முறை காப்போம். தலைவிச்சு துரியாதீத இணைப்போடு நம்முடைய எண்ணம் சொல் செயலை அமைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய அறிவாட்சி தரம் உயர்ந்து தனக்கோ பிறருக்கோ துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு நல்ல எண்ணம் சொல் செயல் நமக்குள்ள உருவாகும். நல்லதை எண்ணுவோம், சொல்லுவோம், செய்வோம். அப்ப இறையொத்த தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும். அப்போ
அந்த அறிவு மையமான அந்த ஆக்னையில நம்ம உணர்வு பூர்வமாக இந்த ஞான கர்ம இந்திரியங்களை நம்ம உணர்ந்து வாழணுங்க. அடுத்தபடியான துரியாதீத இணைப்போடு நம்ம வாழும்போது அமைதி பேரானந்த நிலையில நாம வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.